ஃப்ரெஷர் ஆஃப் தி இயர் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெரி குட். கம் ஆன் ரத்னா. வெரி குட் ரத்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த காம்படிஷன்ல நீ ஜெய் பண்ணி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார் நான் இன்னொரு பேரையும் கொடுக்க நினைக்கிறேன். யாரு? அது என்னுடைய அக்கா வைஷு தான். கம் ஆன் வைஷு. இல்ல சார், நான் பார்ட்டிசிபேட் பண்றதா இல்ல. ஏன் வேண்டான்னு சொல்ற வைஷு? நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். உன் கூட கம்பீட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரத்னா, ஆன் வைஷு, நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வாயேன். வைஷு 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 வைஷு. ஓகே. இவங்க தான் நம்மளுடைய செகண்ட் பார்ட்டிசிபென்ட் வைஷு. வேற யாரும் இல்லையா? கம் ஆன் गाइस. சார், நானும் வரேன். கம் ஆன் சாரு, ப்ளீஸ். Oh man, it's gonna be a fun. ரெண்டு சிஸ்டர்ஸும் மோதிக்க போறாங்க. ஆக்ஷன், டிராமா எல்லாமே நடக்கும். நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்க விரிசல் இன்னும் அதிகமாக போகுது. இனிமே I think luck is in my hand. இங்க பாருங்க அத்தை, அங்க வாடகைக்கெல்லாம் வீடு எடுக்க வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. மும்பைல ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. இதோ மகேஷும் வந்துட்டாரு. மகேஷ், உங்களோட ஆபீஸ் மும்பைல எந்த இடத்துல இருக்கு? ஜானு ஏன் கேக்குறானா, அவளோட அப்பாவுக்கு அந்த ஊர்ல யாரையோ தெரியுமா, சீப்பா வீடு வாங்கி கொடுக்கறாரா. அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்லம்மா. ஏன் மகேஷ்? ஏன்னா இப்ப எனக்கு அந்த வேலை வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். என்னது? என்ன சொல்ற? வேண்டாம்னு சொல்லிட்டியா? ஏன்பா? ஏன்னா நம்ம ஊர்ல நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இங்கிருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? அதுக்கு போய் இவ்ளோ நல்ல வேலையை விட்டீங்க? அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஜானு. மகேஷ், ஏன்பா இப்படி பண்ண? நீ முதல்ல போய் வேலையில ஜாயின் பண்ண, வந்துட்டு போயிட்டு இருக்கலாம்ல. பரவாயில்ல, விடுங்க அத்தை. மகேஷ், நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணட்டும். Oh, சாரி. It's okay, baby. By the way, for your kind information, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல நான் தான் ஃப்ரெஷர் ஆஃப் தி இயர். So I am the expert. So ஒருவேளை இந்த எக்ஸ்பர்ட்டோட உதவி வேணும்னா சொல்லி அனுப்பு. ஏன் சொல்றேன்னா, உனக்காக என்னால இத கூடவா செய்ய முடியாது? After all, you need my help. ஏன்னா நீ வைஷு எதிர்க்க போறியே, அவ ரொம்ப ஈஸியா அந்த டைட்டிலை வின் பண்ணிடுவா. உங்க அட்வைஸ்க்கு தேங்க் யூ, பட் நோ தேங்க்ஸ். எனக்கு உங்களுடைய உதவியும் வேணாம், வேற யாருடைய உதவியும் வேணாம். ஏன்னா இந்த காம்படிஷன்ல நானே போராடி ஜெயிக்க நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க,
அவங்களுக்கு இந்த விஷாலோட உதவி தேவைப்படலாம். நீ அவங்க கிட்ட போய் அவங்கள முட்டாளாக்கு. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு போதும். அதான் உனக்கு நல்லது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யார வேணாலும் முட்டாளாக்கலாம் மகேஷ். ஆனா ஏன் கிட்ட முடியாது. எவ்வளவு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. மும்பைல வேலை கிடைச்சிருக்கு. இத போய் யாராவது வேணான்னு சொல்வாங்களா? முதல்ல ஹனிமூனுக்கு வேணான்னு சொன்னாரு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன முட்டாளாக்குனாரு. இப்ப என்னடானா வேலைய வேணான்ட்டாரு. திஸ் இஸ் டூ மச். மகேஷும் வைஷுவும் எடுத்துக்கிட்ட போட்டோஸா? அப்படின்னா இந்த எல்லா டெக்கரேஷன்ஸும் எனக்காக செஞ்சது இல்ல. ஏன் கூட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு பிளானே இல்ல போல இருக்கு. இப்பதான் எல்லாம் புரியுது. வேலைய வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சிருச்சு. அந்த வைஷு இதுதான் அந்த வேலையா? இந்த வேலை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ முடியிற வேலையே இல்ல. ஏன்னா இந்த ஜானு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நெவர். மகேஷ் என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. அவருக்கு இங்க வேலை இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய். வைஷுக்காக அவர் என்ன மட்டும் இல்ல, அவரோட வேலை வீடு எல்லாத்தையுமே விட்டுருவாரு. அந்த வைஷு இப்படி என் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. உங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் வேணுமா? இருங்க நான் காட்டுறேன். இங்க பாருங்க. இத பாருங்க, எல்லாரும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. திருட்டுத்தனமா ரெண்டு பேர் என்ன வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் நடந்திருக்கு. வைஷுவும் மகேஷை விடுற மாதிரி இல்ல, மகேஷும் வைஷுவை விடுற மாதிரி இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு எப்ப பாரு சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆனிச்சு தவிர ஒண்ணுமே மாறல, எதுவுமே மாறல. எனக்கு இந்த வீட்ல எந்த மதிப்புமே இல்ல. வாங்க மேடம், வெல்கம் பேக். ப்ளீஸ் உள்ள வாங்க. வாங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு மகேஷ்க்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே தெளிவா சொல்லுங்க. நீங்க பேச மாட்டேங்கிற, வாயை திறந்து சொல்லி தொலை. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் சொல்லு. உனக்கும் மகேஷ்க்கு நடுவுல அப்படி என்னதான் இருக்கு? சொல்லு வைஷு, ஏன் அமைதியா இருக்க? நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே, இப்ப என்னாச்சு? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? போது நிறுத்து ஜானு, தயவு செஞ்சு வாயை மூடு. நீ எது சொல்றதா இருந்தாலும் இல்ல எது கேக்குறதா இருந்தாலும் என்ன மட்டும்தான் கேட்கணும். நான் உனக்கு பதில் சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில டெக்கரேட் பண்ணது நான் தான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதையெல்லாம் நான் உனக்காக செய்யல. அதை எல்லாத்தையும் நான் வைஷுவுக்காக தான் செஞ்சேன். வேலண்டைன்ஸ் டே புருஷா பொண்டாட்டியோட இல்ல, வேற எவ்வளோடைய கொண்டாட நினைச்சிருக்காரு. இந்த மாதிரி எங்க நடக்கும் நீங்களே சொல்லுங்க. அத்தை பாத்தீங்களா, மகேஷ் இப்ப என்ன சொன்னாரு கேட்டீங்களா? இவன் மகேஷ்க்கு ஏதாவது சூனியம் வச்சிருப்பாளோன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. என்கிட்ட இருந்த எல்லா சந்தோஷத்தையும் ஒண்ணு விடாம இந்த பொண்ணு பறிச்சுட்டா. இன்னுமா அவ இந்த வீட்டுல
போதும் நிறுத்து. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத. அக்கா, ஜானு ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. இந்த பொண்ணு தான் பிரச்சனை பண்றா. கல்யாணமான பையன் கூட மொட்டை மாடியில வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கா. நல்லா இருக்கு. ஒரு கை தட்டினா சத்தம் வராதுக்கா. 2 கையும் தட்டி ஆகணும். பெரியம்மா, நாங்க ஒண்ணும் செலிப்ரேட் பண்ணல. அப்படியா? அப்ப அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சும்மா பண்ணதுன்னு சொல்ல வரியா? ஏன் வாய மூடிட்டு நிக்கிற? சொல்லு. பெரியம்மா, இனிமேலாவது மகேஷ் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும். நான் வாழ ஆரம்பிச்ச மாதிரி. எங்க 2 பேத்துக்குள்ள அந்த மாதிரி தப்பான இன்னும் எதுவும் இல்ல பெரியம்மா. சத்தியமா நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு நானே உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மொட்டை மாடியில இதுதான் நடந்திருக்கு. மகேஷ் ரெடி பண்ண வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வைஷுக்காக. மொட்டை மாடியில பயங்கரமான செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அங்க இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணாங்களோ தெரியல. இல்ல பெரியப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. அப்படியா? உங்க 2 பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்லல்ல? அப்ப ஏன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற? எதுக்காக எங்க வாழ்க்கையில குறுக்க நிக்கிற? வைஷு குறுக்க நிக்கல, நீதான் குறுக்க நிக்கிற. ஆமா, நீதான் எங்க 2 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிற. என்னோட வாழ்க்கையை நாசமாக்குனதே நீ மட்டும்தான். எனக்கும் வைஷுவுக்கும் நடுவுல கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தின கேவலமான வேலைகளை செஞ்ச. இப்ப என்னடா உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு நீலக்கண்ணீர் வடிக்கிற? உண்மையிலேயே யாரோட வாழ்க்கை அழிஞ்சது தெரியுமா? என் வாழ்க்கை மட்டும்தான். நீ, சித்தி, அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இங்க பாரு மகேஷ், தாய் தன் குழந்தையோட நல்லதுக்கு தான். நல்லதா? எதுமா நல்லதுங்கிறீங்க? நீங்க பண்ணதுல சந்தோஷம் இல்லையே. ஒவ்வொரு நிமிஷமும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவ கூட வாழ்றதே மிகப்பெரிய தண்டனை தான். நான் ஒத்துக்கிறேன், நான் ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா என் மனசுல இப்பவும் என் மனசுல வைஷு மட்டும்தான் இருக்கா, 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 மட்டும்தான் இருக்கா. இதோ இந்த வைஷு தான், 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 வைஷு தான். வாய மூடு மகேஷ். உனக்குள்ள இருந்த நம்ம பண்பாடு எங்க போச்சு? ஜானு உன்னுடைய மனைவி. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன வளரிட்டு இருக்க? கட்டின மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு. ஒத்துக்கவே முடியாது. இந்த சமூகத்துக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. உன்னோட மனசு, உன்னுடைய விருப்பம் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு முக்கியம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. இவ்வளவு நாளா என் மனசு என்ன பாடு படிச்சுன்னு யாருமே யோசிக்கவே இல்லையே. இனிமே பாருங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அத நினைச்சு அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் மாத்தி காட்ட போறேன். இப்ப நான் சத்தியம் பண்றேன், என் மேலையும் என்னோட காதல் மேலையும் இந்த தப்ப நான் இப்ப சரி செய்யலனா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்ல.
கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்துக்கும் அவசரப்படாத. அப்புறம் நீதான் கஷ்டப்படணும். கொஞ்சம் பொறுமையா இரு. மகேஷ், நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா உங்க வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணத்துல சத்தியமா நான் அதெல்லாம் பண்ணல. சத்தியமா சொல்றேன் மகேஷ். உண்மையிலேயே உங்க மேல நான் பைத்தியம் ஆயிட்டேன். உங்க மேல இருக்கிற காதல்னாலதான் இதெல்லாம் நான் பண்ணினேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இந்த உறவை விட வேற பவித்திரமான உறவு வேற எதுலயுமே இல்ல. உங்க பிரச்சனையே நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு தடவையாவது ஏன் நிலைமை யோசிச்சீங்களா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு தியாகம் செஞ்சேன். ஆனா நீங்க என்னடானா? எக்ஸாக்ட்லி ஜானு, நானும் அதையே தான் சொல்றேன். நீ கஷ்டப்பட்டது, தியாகம் செஞ்சதெல்லாம் போதும். எனக்காக நீ எதையும் பொறுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல ஜானு. ஏன்னா எங்க அன்பு இல்லையோ அந்த இடத்துல இந்த தியாகம், கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. உன்னை யார் விரும்புறாங்களோ அவனை நீ பார்த்து காதலி. என்னால உன்னை என்னைக்கும் காதலிக்க முடியாது ஜானு. அப்படி சொல்லாதீங்க மகேஷ், ப்ளீஸ். என்கிட்ட இருக்கிற குறை என்னன்னு சொல்லுங்க. ஜானு, உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. குறையெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல கணவனா இருக்க முடியாது ஜானு. இங்க பாரு, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீ கண்டிப்பா வெறுத்துருவ. அதனாலதான் சொல்றேன், இந்த உறவை இப்பவே முடிச்சுக்கிறதா நம்ம 2 பேருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க மகேஷ்? நம்ம உறவை முறிக்க சொல்றீங்களா? மகேஷ், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல? சொல்லுங்க மகேஷ். இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது ஜானு. ஐ நோ, எனக்கு தெரியும் ஜானு. இப்ப இது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீ வேணும்னா பாரு, எதிர்காலத்துல நிச்சயமா நீ ஒத்துப்ப. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ஜானு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது முடியாத விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன் ஜானு, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறது கூட நல்லதில்ல. மகேஷ், ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீங்க இல்லனா நான் செத்துருவேன் மகேஷ். என்னை விட்டுறாதீங்க. ப்ளீஸ் ஜானு, அழறத நிறுத்து. வேண்டாம் மகேஷ். மகேஷ், தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீங்க இல்லனா நான் செத்துருவேன் மகேஷ். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மகேஷ். என்னால இருக்க முடியாது. நீங்க எனக்கு வேணும் மகேஷ். ஜானு, எனக்கு வேணும். என்னம்மா இதெல்லாம்? என்ன பார்த்து மகேஷ் அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல, விளையாடுற வரைக்கும் விளையாடிட்டு தூக்கி போடுறதுக்கு. எனக்கு தான் மூளை கெட்டு போயிடுச்சு. அவருக்கு போய் காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவர் எனக்கு சுத்தமா ஏத்தவரே இல்ல. கிஃப்ட் எல்லாம் வேஸ்ட். திமிர்ல ஆடிட்டு இருக்காரு மகேஷ். இந்த ஜானு யாருன்னு அவருக்கு காட்டதான் போறேன். ஜானு, ஏன் இப்படி எல்லாம் உளற? என்ன பண்ண போற அதையாவது சொல்லு. நான் உங்ககிட்ட எதையும் சொல்றதா இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. இனிமே நான் நினைக்கிறத நானே செஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ், முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போங்க.